வணக்கம். அறிவோம் குருவை நன்றாக. குருவாழ்க குருவே துணை. அறிவோம் ஆன்மீகம் என்ற நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாசியோகத்தை பற்றி நாம் பேச இருக்கிறோம். வாசியோகம் என்பது அஷ்டாங்க யோகத்தில் நான்காவது வரக்கூடிய பிராணாயாமம் என்ற பகுதியில் வரக்கூடியது. வாசியோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, பூச்சி பேச்சு தான். நம்ம உடம்பு உயிர் வாழ்வதற்கு தேவையான பஞ்சபூதங்களில் ஒன்று தான் வாயு. அந்த வாயு தான் மூச்சாக மாறி நம்ம உடலை இயக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த வாசியோகத்தை முறையாக குருமார்களை அணுகி அதை பயிர வேண்டும். பல பேர் பலவிதமாக வாசியோகத்தை பற்றி பேசினாலும் நல்ல குரு மூலியமாக இருந்து தான் அந்த வாசியோகத்தை பயிர வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து. அதாவது இடது பக்கம் மூச்சு காட்டை இழுத்து வலது பக்கம் விட வேண்டும், வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விட வேண்டும். அது இடது பக்கம் வலது பக்கம் எந்த அளவு, எந்த மாத்திரை அளவு இழுத்து எந்த சொல்லை சொல்லி இழுத்து வெளிவருவது என்பதால் அது சூட்சமே இருக்கிறது. இது இடைகளை பிங்களை என்று சொல்வார்கள். இடைகளை என்பது சந்திரன், பிங்களை என்பது சூரியன், தாய் தந்தை. எல்லாமே நம்ம உடம்புல தான் இருக்கு. நம்ம 27 நட்சத்திரமும் 9 கிரகங்களும் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற மாதிரி இந்த சூரியன சந்திரன் தான் நம்மளை இயக்கி நிறுவு. அப்போ இந்த வாழ்வாதாரத்தை இந்த சூரிய சந்திரன் தான் வாசியோகம் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வாசியோகத்தை சிவராஜ யோகம் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார். அதாவது துருக்கி நம்முடைய வாயுவை கும்பிட்டு சுற்றி முறித்தி அழுத்தி உடம்பை உருட்டி எல்லாம் சிவராஜ யோகம் எனும் குருத்தை அறிந்த முகம் ஒன்று ஆளுடைய குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டியில் முக்தி கை கண்டுங்க. அதாவது ஈயம் காய்ச்சலப்ப அந்த துருத்தி நெருப்பை இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம மூச்சு காட்ட மூலாதாரத்திலிருந்து எடுத்தும் போகும். அதாவது மூலாதாரத்தில் இருக்கிற உடல் சக்தியை முதுகு தண்டு வழியாக கபாலத்தில் ஏற்றி உயிரில் கலக்கும் சக்தியை வாசியோம். இதை சூட்சமாக 8ம் 2ம் என்று சொல்வார்கள் சித்தர்கள். 8ம் 2 என்பது என்ன ஒன்று இல்லைங்க. ஆவுன்னா நம்ம பேச வேண்டாம்னு சொல்ற வழக்கில் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆ ஊ என்ற தான் 8ம் 2ம். 8 என்பது ஆ, ஊ என்பது 2. 8ம் 2ம் அறியாத ஏழை 8ம் 2ம் அறிவித்தான் எண்ணந்தி 8ம் 2ம் அறிவார் இறந்த பேர் 8ம் 2ம் லிங்கமாக. இது அருணகிரிநாதர் பாடல் தான். அப்போ அந்த 8 2 கூட்டலாம் 10. 10 என்பது 1. அந்த சைவருக்கு வேலையில் 1 என்பது ஏகம், ஏகம் என்பது இறைவன். அந்த 1 என்ற சொல்லுக்கு கா என்ற தமிழ் எழுத்து பெறும். அப்போ அந்த கா என்பது கடவுள். அப்போ அந்த கடவுளை அதுதான் காற்றிலே கடவுள் அப்படிங்குவாங்க. வாசியோகம் அவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி. இந்த மூச்சு காற்றை நமக்கு எந்த அளவுக்கு நம்ம உயிரோட்டத்தில் கலக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சக்தி கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 21,600 முறை சாதாரணமாக மூச்சு காற்று 24 மணி நேரத்தில் நம்ம விட்டுருக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 11 முறை. அப்போ இதை எப்படி நம்ம குறைக்கணுன்றதான் அதுதான் வருவதிலும் போவதிலும் கடக்கவை என்று சொல்வார்கள். வருவதும் போவதென்று இந்த மூச்சை காற்று தான். அதாவது ஏற்றி இறக்கி இருகாலும் பொறிக்கும் காற்றை பிடிக்கும் கடற்கரை வாரி இல்லை, காற்றை பிடிக்கும் கடற்கரை வாரி கூட்டை ஒலிக்கும் புரியலை திருமூலர். காற்றை பிடிக்கிற கணக்கு மட்டும் எஞ்சிச்சுன்னா எமனை ஏற்றி வச்சல காலாது அப்படிங்கிறார். அப்போ அந்த அளவுக்கு அந்த காற்றுக்கு சக்தி சொல்றது. அப்போ அந்த அளவுகோலை அதை எடுத்தாக்கோ உயிரினங்களை ரொம்ப அதிகமான வாழ்க்கையை கொண்டது யாமை 450 வருஷம் ஆகும். ஏன்னா அது அந்த மூச்சு காற்று ரொம்ப கம்மியாக அது வெளிவிடும். ஆனால் இப்போ புறாக்கள் பாருங்க ரொம்ப சீக்கிரம் செத்துரும். அதெல்லாம் மாசக்கணக்கு தான் உயிர் வரும். அது ரொம்ப அந்த சவுண்டே பார்த்தா குழுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய மூச்சு காற்று ரொம்ப அதிகமாக வேகமாக இருக்கும். அதனால இப்போ அதனால தான் நம்ம மூச்சு காற்றை எந்த அளவுக்கு நம்ம குறைவாக வெளியிடுகிறோமோ, எந்த அளவுக்கு சாந்தமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்மளுடைய வாழ்நாள் நீட்டிக்கும். இயேசுநாதர் சொல்வார், எவன் ஒருவன் நாசிக்கு கீழே மூச்சை விடுகிறானோ அவனை ஞானி என்று நம்பாது. ஏனென்றால் சுவாசகதி மேலே இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த மூச்சு மேலே இருந்தால் தான் அவனை நம்பணும் அப்படின்றது அந்த அர்த்தம். அந்த சுவாசகதி அவ்வளோ ஒரு சிறப்பான இதெல்லாம் சொல்கிறாரு.
இஸ்லாமிய மதத்தையும் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து தொழுகை அப்படின்ற ஒரு 5 வயது தொழுவாங்க. அந்த தொழுகைக்கு ஆதாரமாக இருக்குது களிமான்ற ஒரு பாடல். அந்த அதில் களிமா நிறையா இருக்குது. அந்த களிமாவில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா மூல களிமான்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க சூட்சமாக சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம தமிழ் எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்களுடைய உச்சரிப்போம். அப்படி பார்க்கும்போது நான் நாடிருக்கும் இளஞ்செழித்தில் நாயன் களிமாவில் நலமாக நாம் அறிய வேண்டும். கூடியிருக்கும் குழுவைத்தான் கொண்டெழுத்தி அவையத்தை குறிப்பறிந்த பெருமைக்கு அண்டமெண்டம் ஆடி வரும் அகம் இருக்கும் அலைகளும் அகம் இருக்கும் எழுத்தாம் அப்படிவாங்க. அந்த எழுத்து 2 எழுத்து தான். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லா இலாஹா இல்லல்லாஹூ முஹம்மது ரசூலுல்லாஹி. அப்போ அந்த ஹா ஹூ தான் நாம் ஆ ஹூன்ற அவங்க ஹா ஹூன்றாங்க. அப்போ எல்லா மதத்தினரும் எல்லா இனத்தவரும் அறிந்த ஒரு பெரிய பிராசை தான் சித்தர்களும் ஞானிகளும் போட்டுக்கொண்ட இந்த வாசியோகம். இந்த வாசியோகத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது அந்த மாத்திரையால் வழிந்து எந்த சொல்லை வேறு, அதாவது வந்து காற்றை உள்ளே இருக்கிறதுக்கு வந்து பூரணம் என்று சொல்வார்கள். வெளியே விடுவித்து வந்து ரேசனம் என்று சொல்வார்கள். உள்ளே நிறுத்துவது கும்பகம். இதெல்லாம் சூட்சமாக சொல்வது இன்னமும் ஒரு எல்லாம் பெரிய சத்தியான பேராக இருக்குன்னு நினைக்கிறது. வந்து சாதாரண விஷயம்தான். இந்த சாதாரண விஷயத்தை கொஞ்சம் கணக்கோட செய்யணும். ஏன்னா இது ஒரு கத்தி மேலே மாதிரி இந்த விஷயம் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாலும் உடம்பு ரொம்ப ஹீட்டாகி பிரச்சனை ஆகிடும். அதுவும் இல்லத்தில் ஈடுபடுகின்ற சாதாரண மக்களுக்கு வந்து இந்த வாசியோகத்தை மிக நுட்பமாக அறிந்து அதன் மூலியமாக கணக்கோட செய்யணும். கணக்கற்று செய்யலாம். இப்போ விவேகானந்தர் கூட சிறு வயதில் வந்து அவர் மரணம் வந்ததுக்கு காரணமே இந்த வாசியோகத்தை கொஞ்சம் அதிகமாக சொல்லப்படுறது தான். ரொம்ப அதிவேகமான ஒரு பயிற்சி செஞ்சு அது பண்ணதால் தான் அவருடைய நரம்பு வச்சு தான் சொல்கிறாங்க. அவர் தியானத்தில் வந்து அவர் உயிர் பெஞ்சால் கூட மெயினாக வந்து வாசியோகத்தை கணக்கை கற்றுக்காமல் செய்த ஒரு காரணம் தான் அப்படின்ற விளக்கம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதனால் வாசியோகம் முறையாக கற்று நல்ல தெளிவாக செய்தால்தான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அதாவது இதை வந்து மனசு கட்டுப்பாடுக்குள்ள அந்த இதை சொல்லுவாங்க. வாசி வசமானால் வேசி வசமாகும், வேசி வசமானால் வையகம் வசமாகும். வேசி என்பது மனம். அப்போ வாசி இப்போ டக்குன்னு மூச்சை காற்று நிறுத்துவோம். நம்ம நிறுத்தினாக்கா மனசு அப்படி நின்றுடும். அதுதான் வாசி வசமாகும்போது மன வசமாயிடும். மன வசமானால் நம்ம எல்லாமே வசமாக தான். அதனால் இந்த வாசியோகத்தை போற்றி நாம் அனைவரும் தெளிவாக மனமெல்லாம் தெளிவாக வாழ நீடுழி வாழும் என்று சொல்லி இந்த வகையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். உருவாய் இருவாய் உழுதாய் இழதாய் மதுவாய் மதுவாய் மணியாய் ஒளியாய் தருவாய் வீராய் கரியாய் விரியாய் உருவாய் உருவாய் அல்வாய் கூறினேன். நன்றி.